ஹாய் கைஸ், வெற்றிகரமா நம்ம இன்னைக்கு 5th கிளாஸ் வர்றோம். ஏரியா ஒன்னுடைய 5th கிளாஸுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ரெண்டு விஷயத்தை பத்தி நம்ம இந்த இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுதான் நமக்கு ஏரியாக்கான ஃபைனல் கிளாஸ். இதுல ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். ஒன்னு வந்து நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன், அதை பத்தி பார்க்க போறோம். இன்னொன்னு மிஸ்செலனியஸா, சும்மா சாதாரணமா இதர என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீல் இருக்கு கைஸ். ஒரு வீலுக்கு ஒரு சர்க்கும்பரன்ஸ் இருக்கும், 2πr இருக்கும். அது இவ்வளவு தூரத்தை கடக்குதுன்னா, அப்ப இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டோட்டலா எனக்கு இதனுடைய மெஷர்மெண்ட் வந்து எனக்கு 50ன்னு வந்துச்சுன்னா, எனக்கு இந்த ரோடோட அளவு வந்து 150னா, இது இந்த பாயிண்ட் இங்க வச்சுச்சுன்னா திரும்பி இந்த பாயிண்ட் இங்க வைக்கும், திரும்பி இந்த பாயிண்ட் இங்க வைக்கும், திரும்பி இந்த பாயிண்ட் கடைசியா வைக்கும். அப்ப எனக்கு எத்தனை தடவை இந்த வீல் சுத்தும்? எனக்கு 3 டைம் இந்த வீல் சுத்தும். ஸோ இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கலாம்னா, நான் வந்து சர்க்கும்பரன்ஸ், இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே, இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம வந்து டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2πr, அதாவது சர்க்கும்பரன்ஸ் இன்டு நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன். ஓகேவா? இதுதான் நமக்கான ஃபார்முலா. இது எப்படி வந்துச்சுங்கிறது புரிஞ்சா? நம்ம இந்த அளவை இங்க போட்டுக்கிட்டோம், அதோட இந்த 2πr இன்டு 3. ஏன்னா இந்த 50 மீட்டர் கொண்ட இந்த 50, அதாவது இந்த 50 சென்டிமீட்டர் கொண்ட இந்த சக்கரம் வந்து 3 தடவை சுத்தினாதான் இதை கடக்க முடியும். 3 தடவை சுத்தும் போதுதான் 3 இன்ட்டு 50 நமக்கு 150 மாறும். அதேதான். ஸோ 2πrங்கிறது நமக்கு இங்க 50, இங்க இது வந்து நமக்கு 3, இங்க 150. ஸோ கரெக்டா தான் வருது. ஓகே, இந்த ஃபார்முலா பார்த்தாச்சா? இப்போ நம்ம சம்ஸுக்குள்ள போலாம். இப்போ என்னன்னா, a wheel make 20 revolution to cover இது 66 மீட்டர் கொண்ட தொலைவை இது 20 இதோட வந்து முடிக்கணும். அப்ப டயாமீட்டர் ஆஃப் த வீல் கேட்கறான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 கிடையாது, 6 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 6 2ஆல மல்டிப்ளை பண்றது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? நமக்கு 2πr இன்டு 20 போட்டா போதுமா? இப்போ நம்ம 66 இங்க போட்டுக்கலாம், 2 இன்டு 22/7 இன்டு 6 இங்க போட்டுக்கலாம், அதுக்கு பதிலாக 20 இங்க போட்டுக்கலாம். இது ஒரு டைமோ இது 3 டைமோ, ஓகேவா? இது ஒரு டைமோ இது 3 டைமோ. அடுத்து நமக்கு என்ன ஆகும்னா, இது வேற என்ன ஆகும்? ஒரு டைமு 2 டைமு. அடுத்து வந்து ஓகே, அடுத்து வந்து என்ன ஆகும்னா, நமக்கு இந்த 6 வந்து நமக்கு என்ன ஆகும்னா, 6ங்கிறது நம்ம எப்படி, சரி ஓகே, நம்ம இப்படியே வச்சுக்கலாம். இது இப்படி வச்சுக்கிட்டு இங்க 3 இருக்கா, இந்த 3 7 21, இந்த 20 கீழே போயிடும், 20, இந்த 2 இங்கிட்டு வந்துடும், 2 இஸ் ஈக்குவல் டு 6. நமக்கு என்ன தேவை? நமக்கு டி தான் தேவை. நமக்கு டி வேணும்னா நமக்கு டி இஸ் ஈக்குவல் டு என்னது? நமக்கு 2rன்னு வரும். நமக்கு டி இஸ் ஈக்குவல் டு என்னது? டி இஸ் ஈக்குவல் நமக்கு 2r. ஓகே, இதுவே நமக்கு 6 வேணும்னா நமக்கு d/2 போட்டா போதும். அப்ப நான் அதை அப்படியே கொண்டு வந்து போடுறேன். 21/20 இன்டு 2 ஈக்குவல் டு d/2. எனக்கு இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்ப எனக்கு 21/20 தான் எனக்கான ஆன்சர். இதை நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு இங்க 1 வரும். அடுத்து நான் இங்க 0 வச்சு இங்க 0 வைக்கிறேன், இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 போட்டா எனக்கு 5 டைம் வரும். ஸோ அப்ப எனக்கு 1.05 88வது கேள்விக்கு எனக்கு என்ன ஆன்சரு? 88க்கு எனக்கு ஏ ஆன்சர். அடுத்து 89வது கேள்வி, a wheel make 1000 revolution in covering அந்த தொலைவு 88 கிலோமீட்டர் கொண்ட தொலைவை கவர் பண்றதுக்கு அது 1000 சுழல்கள் இது பண்ணுது, சுழற்சி அடையுது. அப்ப எனக்கு அந்த வீலினுடைய ரேடியஸ் கேட்கறான். இப்ப எனக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதேதான் நீங்க முன்ன பார்த்த அதேதான். அப்ப நீங்க தொலைவை இங்க எழுதிக்கோங்க. தொலைவை இங்க எழுதிட்டு 2πr இன்டு 1000. இப்ப நீங்க 88 இன்டு 2 இன்டு 22/7 இன்டு 6 அப்படியே வச்சுக்கோங்க, 1000 இங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்கன்னா இது ஒரு டைமோ இது 4 டைமோ, இது 2 டைமு, இது வந்து ஒரு டைமு, இது 2 டைமு, இது ஒரு டைமா? ஓகே, அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். அடுத்து வந்து என்ன ஆகும்னா, இப்ப சாரி இந்த இடத்துல 88 கிலோமீட்டர் நம்ம 88 இன்டு 10 இன்டு நமக்கு 1000 வந்துடும். 2 இன்டு 22/7 வந்துடும். அடுத்து இங்க 6, இங்க ஒரு 1000 வந்துடும். ஸோ இந்த 1000மும் இந்த 1000மும் அடிபட்டு போயிடும். அடுத்து
நம்ம என்ன சொல்லலாம், இது ஒரு டைமும் இது 44 இது 2 டைமு இது ஒரு டைமு. அப்ப நமக்கு r is equal to நமக்கு 14. ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 14. அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த சம் உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம். ஸோ இது அதே மாதிரி தான், வேற ஒண்ணுமே இல்லை. இது வந்து நமக்கு இதை வந்து கொடுத்துட்டானுங்க. எது, பைசைக்கிளினுடைய டயாமீட்டர் கொடுத்துட்டானுங்க. அது நமக்கு 63. அப்ப நமக்கு ரேடியஸ் என்ன, 63/2. எனக்கு அது எவ்வளவு தூரம் கவர் பண்ணுது அப்படிங்கறதான் கேள்வி. அப்ப எனக்கு டி தான் எனக்கு கேள்வி. அப்ப நான் என்ன பண்ணணும், எனக்கு 20 எண் கொடுத்துட்டான். இதை வச்சு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பாயிண்ட்ல வரும். பாயிண்ட்ல வந்து நீங்க எடுத்து எழுதிங்கன்னா நீங்க மீட்டர் சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த கேள்விக்கு உங்களுக்கு டி ஆன்சரு. நீங்க போட்டு பாருங்க. இதுக்கு ஆன்சர் வரலன்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க. 90வது கேள்வி முடிச்சுக்க 91வது கேள்வி பார்க்க போறோம். த ரேடியஸ் ஆஃப் கார்ட். இதுவும் அதே மாதிரி தான், கார்ட்டினுடைய ரேடியஸே அவன் கொடுத்துட்டான். எனக்கு அது எத்தனை சுழற்சி சுழஞ்சு அது வந்து எனக்கு 152 மீட்டர் கடந்து போகுது அப்படிங்கிறத கேட்டிருக்கான். இதுக்குமே நீங்க சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர் வந்து இதுல வந்து ஏ வரணும், 17 வரணும். ஸோ 91வது கேள்வி உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம். அடுத்து நம்ம பார்க்க போறது மிஸ்செலேனியஸ் டாபிக். இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர்ல ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு கிரேட்டஸ்டான சர்க்கிள்ங்கிறது இதுதான். அப்ப அந்த லென்த் அதனுடைய ரேடியஸ் வந்து என்னவா இருக்கும், அதனுடைய ரேடியஸ் வந்து பிரெத்ல பாதியா இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இதை வச்சு நம்ம சம் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்ப the area of a largest circle that can run inside the rectangular with the sides of 18 cm and 14 cm. இப்போ எனக்கு இது 18 சென்டிமீட்டரா இருக்கு, இது எனக்கு 14 சென்டிமீட்டரா இருக்கு. இதுக்குள்ள நான் ஒரு சர்க்கிள் வந்து பெருசா வரைஞ்சேன்னா நான் இப்படிதான் வரைய முடியும். அப்படி வரையும் போது எனக்கு இதனுடைய வேல்யூ வந்து 14 இருக்கும். அப்ப நான் அதை ரேடியஸா எடுக்கும்போது எனக்கு என்னுடைய வேல்யூ என்னன்னா எனக்கு 7 கிடைக்கும். ஸோ 7 கிடைச்சிருச்சா? இப்போ எனக்கு ஆரோட வேல்யூ 7 கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்ன கேட்குறான், எனக்கு அதில் கிடைக்கக்கூடிய ஏரியா கேட்டிருக்கான். எனக்கு ஆரோட வேல்யூ 7 நான் சொல்லியிருப்பேன் எனக்கு ஏவோட வேல்யூ 154 அப்படின்னு நான் ரேடியஸ் எடுக்கும்போது, அதாவது சர்க்கிள் எடுக்கும்போது நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்க வேணும்னு நீங்க போட்டு பார்க்கலாம். பையார் ஸ்கொயர்னு போட்டு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 154 தான் கிடைக்கும். ஏன்னா மோஸ்டா டிஎன்பிசியில் வந்து r is equal to 7 r is equal to 14 தான் கொடுப்பான். ஓகேவா? அடுத்து 92வது கேள்வி இது. 93வது கேள்வி பார்த்தீங்கன்னா சர்க்கிள்னுடைய ஏரியா வந்து 220 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. த லார்ஜஸ்ட் ஸ்கொயர் தட் குட் பி டிரான் ஆன் தி சர்க்கிள். அப்ப என்ன அர்த்தம்னா, இப்ப எனக்கு இதுதான் வந்து ஒரு சர்க்கிள் கைஸ். அந்த சர்க்கிளோட ஏரியா கொடுத்துட்டான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2 பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 220 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு அர்த்தம். அப்ப 2 இன்டூ 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 220 அப்படின்னு வருமா நமக்கு? 220 வந்துச்சுன்னா நமக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இந்த 20 5r ஸ்கொயர் மட்டும்தான். அப்ப 22 எனக்கு ஒரு டைமும் இது எனக்கு 10 டைமும். அப்ப எனக்கு r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 70. ஓகேவா? அப்ப எனக்கு r இஸ் ஈக்குவல் டு √17 கிடைக்கும். r இஸ் ஈக்குவல் எனக்கு √17. நல்லா பாருங்களேன், எனக்கு ஒரு சர்க்கிள்ல நான் லார்ஜஸ்டா ஒரு ஸ்கொயரை வரைஞ்சேன்னா எனக்கு அதனுடைய டி வேல்யூ இருக்கு தெரியுமா? எனக்கு அதனுடைய டி வேல்யூ தான் எனக்கு அந்த சர்க்கிள்னுடைய ரேடியஸை 2 மடங்கா இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்ப நான் வந்து ஸ்கொயரோட டயகனல் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா டயாமீட்டர் ஆஃப் அ சர்க்கிளுக்கு ஈக்குவலா இருக்கும். டயாமீட்டர் ஆஃப் அ சர்க்கிளுக்கு ஈக்குவலா இருக்கும். என்னடா சொல்றேன்னு கேட்டா, இப்ப நான் ஸ்கொயரோட டி எடுக்கிறேன்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னா எனக்கு இது வரும். அப்ப என்ன அர்த்தம்னா எனக்கு ஸ்கொயரோட டி வந்து எனக்கு என்ன அப்படின்னா, ஸ்கொயரோட டி வந்து எனக்கு √70 பிளஸ் √70, அதாவது 2√70. அதுதான் எனக்கு ஸ்கொயரோட டி வேல்யூ. எனக்கு இதை வச்சு என்ன பண்ணலாம், ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது, நமக்கு இதை வச்சு நம்ம இது கண்டுபிடிச்சாச்சா? ஸோ அப்ப டி இஸ் ஈக்குவல் டு ஏ ரூட்டுன்னு பார்த்துருப்போம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ டிக்கு பதிலாக நான் என்ன போடுறேன், டிக்கு பதிலாக நம்ம இங்க வந்து 4 × 17 போடலாம். ஓகேவா? ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஏ √2. நம்ம டியோட வேல்யூக்கு பதிலாக 2√17 இருக்கா? அப்ப இங்க ஏ √2 இருக்கா? அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இப்போ நான் 2 சைடு ஸ்கொயர் பண்ணா இந்த 2 4ஆ மாறும், இந்த 70 வந்து 70ஆ மாறிடும். இது வந்து நமக்கு ஏ ஸ்கொயரா மாறிடும், இது வந்து நமக்கு 2ஆ மாறிடும். இது ஒரு டைமும், இது வந்து நமக்கு 2 டைமும்.
ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் நமக்கு 140. நமக்கு என்ன கேட்டிருக்கான்? ஸ்கொயரோட ஏரியா கேட்டிருக்கான். நமக்கு இது கிடைச்சிருச்சு, அவ்வளோதான். ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 140. ஸோ 93வது கேள்வி நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு சி ஆன்சர். அவ்வளோதாங்க. நமக்கு இந்த சம் முக்கியமான சம். இந்த சம் பாருங்களேன் எப்படி போதும் பாருங்களேன். இதுக்கு வந்து கான்செப்ட்லாம் கிடையாது. கான்செப்ட் இருக்கு, ஆனால் அது சொன்னா ரொம்ப பெருசா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி சம்மா தான் நீங்க என்ன தெரியும் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 1 2 எழுதுங்க. அடுத்து -3 4 எழுதுங்க. -5 -6 எழுதுங்க. மறுபடியும் மேல என்ன போட்டீங்களோ அதே கீழே எழுதுங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இங்கிட்டு 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 போடுறீங்களா? ஸோ அப்போ 1 4 சார் 4, 3 6 சார் +18, 2 5 சார் -10 போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும்? இதை வந்து நீங்க மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி அடுத்து இப்படி 2 3 சார் -6, 4 5 சார் இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அதனால நமக்கு -20 மாறிடும். அடுத்து 1 6 சார் இது வந்து ஒரு -6 மாறும். -6 டிவைடட் பை 2. ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 12. இது வந்து உங்களுக்கு ஒரு 32 மாறும். கீழே டிவைடட் பை 2. ஸோ 34 44 டிவைடட் பை 2. ஸோ உங்களுக்கு 22 கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு டி ஆன்சர். நீங்க இதே கான்செப்டை இதுல ட்ரை பண்ணுங்க. இதை நான் உங்களுக்கு சால்வ் பண்ண மாட்டேன். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்து 3 வரணும். ஸோ 95வது கேள்வி நமக்கு சி ஆன்சர் கேஸ். அடுத்து 96வது கேள்வி, விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் ஆர் பாசிபிள் ஃபார் நமக்கு 3 சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். இந்த கொஸ்டினுக்கான கான்செப்டை நான் மேலேயே சொல்லியிருப்பேன். அதை போட்டு நீங்க சால்வ் பண்ணுங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து பி வரும். என்ன சொல்லலாம்? சம் ஆஃப் 2 sides of a triangle is greater than other side of a triangle. Other side of a triangle. ஓகேவா? இதை நீங்க போட்டு பாருங்க, உங்களுக்கு பி தான் கண்டிப்பா ஆன்சரா வரும். கண்டிப்பா 2 3 மட்டும் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது ஏன் அப்படிங்கறத நீங்க போட்டு பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் வரும். 96க்கு அப்புறம் 97வது கேள்வி, the ratio of area of incircle and the circumcircle of a equilateral triangle. ஓகே, இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். என்னன்னா இதுதாங்க. இது வந்து இதுக்கு பேர் வந்து இன்சர்க்கிள். இதுக்கு பேர் வந்து சர்க்கும் சர்க்கிள். ஓகேவா? இது வந்து இன்சர்க்கிள், இதுக்கு பேர் வந்து சர்க்கும் சர்க்கிள். ஓகேவா? புரிஞ்சா? ஓகே, இது இன்சர்க்கிள்னா சர்க்கிள் உள்ள இருக்கு, சர்க்கும் சர்க்கிள்னா இங்க இருக்கு. ஸோ இது என்னது? இன்சர்க்கிள் ஆஃப் அன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். எது? இது சர்க்கும் சர்க்கிள் ஆஃப் அன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். இது இப்ப இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. R is equal to √3/6 into A. இது ஒரு சின்ன கான்செப்ட், அதனால இது ரொம்ப வளவலான்னு இருக்காம சும்மா சின்னதா ஃபார்முலா மட்டும் இது பண்ணிடுது. இது வந்தா இந்த மாதிரி மட்டும் தான் வரும். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப இது என்ன பண்ணணும்னா R is equal to √3/3 into A. இதுல என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, நமக்கு இந்த இடத்துல 6 வருமா, இந்த இடத்துல 3 வருமா மட்டும் தான் சிக்கல் வரும். நல்லா பாருங்களேன், முக்கோணம் வெளியே வந்தா, முக்கோணம் வெளியே இருந்தா நம்ம அதிகமா இருக்குன்னு அர்த்தம். முக்கோணம் வெளியமா இருந்தா நமக்கு அதிகமா இருந்தா அர்த்தம். அதே ஒரு முட்டைக்குள்ள ஸ்டார் இருந்தா, ஒரு முட்டைக்குள்ள முக்கோணம் இருந்தா நமக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த சாப்பிட்டுருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ப கீழே இதுக்கு 3 வரும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இதுக்கு நீங்க இதுல ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப ஏரியா கண்டுபிடிச்சோம்னா நமக்கு நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்லை. இதுல நீங்க ஏரியா போட்டீங்கன்னா, இப்ப நான் என்ன பண்ணணும்? πr²/2. ஸோ πr² பதிலா நம்ம 3 ஆயிரும். இது a² ஆயிரும். இது வந்து கீழே வந்து 6ங்கிறது 36 மாறிடும். அடுத்து இதை வந்து நம்ம ஏரியா ஃபார்முலால போட்டா, சர்க்கிளோடைய ஏரியா ஃபார்முலால போட்டா π × 3 × a² டிவைடட் பை 9 மாறும். இது எனக்கு ஒரு டைமோ, இது எனக்கு 4 டைமோ, இந்த பையும் கேன்சல், இந்த 3யும் கேன்சல், இந்த a²ம் இந்த a² கேன்சல், இங்கிட்ட இருக்கிற 1 இங்கிட்டு போயிடும். ஸோ 1:4. அதுதான் நமக்கான ஆன்சர். 97வது கேள்விக்கு நமக்கு சி ஆன்சர் கேஸ். அடுத்து 98வது கேள்வி, the area of incircle of an equilateral triangle. இன்சர்க்கிள்னா என்ன? இன்சர்க்கிள்னா அது உள்ளுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள இருந்தா நமக்கு அதோட வேல்யூ என்ன? √3/3 into A அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு √3யோட வேல்யூ இங்க இருக்கும். 3யோட வேல்யூ, ஏவோட வேல்யூ 42. ஸோ நமக்கு இது ஒரு டைமு, இது நமக்கு வந்து எத்தனை டைமு? ஸோ 42. 98வது கேள்விக்கு சாரி கேஸ். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இன்சர்க்கிள் தானே பார்த்தோம். ஓகே, இன்சர்க்கிள் தான் நம்ம வந்து அதிகம். முக்கோணம் வெளியே இருந்தா நமக்கு வேல்யூஸ் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம இங்க 6 போட்டணும். ஓகேவா? 6 போட்டாச்சு. ஸோ நம்ம 6 போட்டாச்சு. இது நம்ம கண்டுபிடிக்கிறது ஆரை தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ R is equal to இங்க 6 இருந்துச்சுன்னா இது ஒரு டைமும், இது வந்து 7 டைமும் மாறிடுமா? இது வந்து 7 டைமும் மாறிடும். ஸோ அப்போ 7√3ங்கிறது நமக்கான R. அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ A is equal to
22/7 இன்டூ 7√3 இன்டூ 7√3 πr ஸ்கொயரா 7√3 போட்டோம்னா எனக்கு இந்த 7ம் எனக்கு இந்த 7 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் 22 இன்டூ 7 இன்டூ 3 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். இதை நான் சால்வ் பண்ண எனக்கு 468 கிடைக்கும். 93 நமக்கு சி ஆன்சர் கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம ஏரியா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ஏரியாவில் நம்ம வந்து எல்லா ஸ்டெப்ஸுக்கும் பார்த்தாச்சு. என்னென்ன ஸ்டெப்ஸுக்குலாம் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ஸ்கொயருக்கு பார்த்தோம். ஸ்கொயருக்கு பார்த்ததுக்கப்புறம் ரெக்டாங்குலருக்கு பார்த்தோம். ரெக்டாங்குலர் பார்த்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து சர்க்கிளுக்கு பார்த்தோம். அடுத்து செமி சர்க்கிளுக்கு பார்த்தோம். அடுத்து குவாட்ரண்ட்டுக்கு பார்த்தோம். அடுத்து நம்ம செக்டாருக்கு பார்த்தோம். செக்டாருக்கு பார்த்தோமா? செக்டாருக்கு பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம்? செக்டார் பார்த்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து ட்ரையாங்கிளுக்கு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அவ்வளோதான் கைஸ். இதை மட்டும் நீங்கள் திருப்பி திருப்பி பாருங்க. ஓகே, நம்ம அடுத்து வால்யூம் டெஸ்ட்டில் பார்க்கலாம்.